வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ தான். கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிளamahalakshmi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான ஒரு அவியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கப் சீனி அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் நான் பாதியாக தான் சேர்த்துருக்கேன், 2 பேர் தான் நாங்கள் சாப்பிட்றதுனால. ஒரு முழு கேரட், உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், பாதி வாழைக்காய் சேர்த்துருக்கேன், 2 கத்திரிக்காய். இது 2 பேர் அளவுக்கு. இன்னொன்று உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா இதிலே டபுளாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம், இந்த காய்கறி எல்லாம் ஒரு 50% வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காய்கறி எல்லாம் ஒரு 50% வெந்துடணும். நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் துருவின தேங்காயோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதோடையே 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஏன்னா இந்த காய்கறியோட இந்த கொரகரப்பான பேஸ்ட்டும் ஆட் ஆகி அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியல். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். 50% வெந்துருச்சு. அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். அப்போ தான் அந்த காய்கறிகளோட அந்த பேஸ்ட்டு போய் ஆட் ஆகும், அதோடைய எசன்ஸ் இறங்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியல். அடை தோசை அவியல்னால் செம்ம காம்பினேஷன். சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ அந்த காய்கறியை நம்ம வேக வச்சிடலாம். கூடவே இந்த அவியலுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய சால்ட் ஆட் பண்ணிக்காதீங்க, முதல்ல கம்மியாக ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. அவ்வளோதான், அவியல் ரெடி. சுவையான அவியல் தயார். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.